ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருவனிக் சேனல். இன்றைக்கி நாம் விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை. அதோட வாரத்திற்கு ஒரு பகுதி போடுற இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, விக்ரமாதித்தனிடம் வேதாளம் இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்வேன், அதனுடைய முடிவில் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லலைன்னா உன்னோட தலை நூறாக வெடித்து சிதற சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதோட தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. பெண் பேச்சை கேளாத ஆடு. விக்ரமாதித்தன் வேதாளத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டான். அப்போது வேதாளம் இந்த கதையை சொல்லியது. மணிமான் என்ற அரசன் மணியச்சிகை என்ற பேரழகு படைத்த இளவரசியை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இவ்விருவரும் கட்டிலின் மேல் படுத்திருந்தனர். அந்நேரம் கட்டிலின் கீழ் எறும்புகள் சாறை சாறையாக ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தன. முன்னே சென்ற எறும்புகள் அரசனும் அரசியும் படுத்திருந்த கட்டிலின் கால் அருகே வந்ததும் நின்றன. வழி தடைபட்டு போனதால் பின்னால் வந்த எறும்புகள் ஏன் நின்று விட்டீர்கள் என்று கேட்டன. கட்டிலின் கால் தடுக்குகிறது, செல்வதற்கு வழியே இல்லை என்றன எறும்புகள். கட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு போக வேண்டியதுதானே, இதற்கு போய் தயங்கி நிற்கிறீர்களே என்றன பின்னால் வந்த எறும்புகள். அரசனும் அரசியும் கட்டிலின் மேலே படுத்துறங்குகிறார்கள். அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நாம் செல்வது பாவமல்லவா? எனவே தான் தயங்கி தயங்கி நிற்கிறோம் என்று கட்டிலின் காலருகே நின்ற எறும்புகள் கூறின. விலங்குகள் பறவைகள் பேசுவனற்றையும் அவற்றின் ஒலிகளையும் புரிந்து செயல்படுபவன் மன்னன் மணிமான். எனவே எறும்புகளின் பேச்சை கேட்டதும் விழித்து கொண்டான். இந்த எறும்புகளுக்கு என்ன தற்பெருமை தலைகணம்? இந்த எறும்புகளால் எவ்வளவு பெரிய கட்டிலை தூக்கி எறிய முடியுமா? என்ன ஆணவமாக ஆரவாரமாக பேசுகின்றன என்று எண்ணினான். எறும்புகளின் பேச்சை கேட்ட மணிமான் மன்னனுக்கு சிரிப்பாய் வந்தது. அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. மன்னன் கலகலவென்று சிரிப்பதை பார்த்து அரசி எழுந்துவிட்டாள். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள். அப்போது எறும்புகள் அரசனிடம், நாங்கள் பேசியதை அரசியிடம் சொன்னால் உன் தலை சுக்குநூறா வெடித்து சிதறிவிடும் என்றன. மன்னன் எறும்புகளின் எச்சரிக்கையை கண்டு மௌனமானான். ஏன் சிரித்தீர்கள் என்று மீண்டும் அரசி கோபமாக கேட்டாள். நான் சிரித்ததற்கான காரணத்தை சொன்னால் என் உயிர் போய்விடும் என்றான் மன்னன். நீங்கள் என்னிடம் எதையோ மறைக்கிறீர்கள். நீங்கள் சிரித்ததற்கான காரணத்தை சொல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன், இது உறுதி என்று சொல்லி அழுது புரண்டாள். எவ்வளவோ சமாதானமாய் மன்னன் எடுத்து சொன்னான். மன்னன் சொன்ன சமாதானமான பேச்செல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல வீணாய் போனது. வேறு வழி தெரியாத மன்னன் உயிர் விட துணிந்தான். அரசியிடம், உனக்காக என் உயிரை விட முடிவு செய்து விட்டேன். சுடுகாட்டில் சந்தனக்கட்டைகளை உடனே அடுக்கி வை. அதன் மேலே நான் படுத்துக்கொண்டே சிரித்ததற்கான காரணத்தை சொல்கிறேன் என்று மன்னன் கூறினான். அரசியும் ஒப்புக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தாள். மன்னன் இறக்கப்போவதை அறிந்த குடிமக்கள் பலவாறு அழுது புலம்பினார்கள். அந்நாட்டு அக்ரிணை உயிர்கள் கூட அழுதன. அரசி மட்டும் கல்லஞ்சு படைத்தவளாய் இருந்தாள். சுடுகாட்டில் அடுக்கி வைக்கப்பட்ட சந்தனக்கட்டைகளின் மீது மன்னன் படத்தான். மன்னன் என்ன சொல்ல போகிறான் என்பதை கேட்க அரசி ஆவலுடன் அங்கு நின்று கொண்டிருந்தாள். அப்போது சுடுகாட்டின் ஒரு புறத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பெண்ணாட்டை ஆணாடனது அணைக்க முற்பட்டது. ஆனால் பெண்ணாடோ வெறுப்புடன் விலகி போனது. இதனால் ஆணாட்டிற்கு வருத்தம் உண்டாயிற்று. உனக்கு இன்றைக்கு என்ன வந்தது, இப்படி வெறுப்புடன் நடந்து கொள்கிறாய் என்று ஆணாடு கேட்டது. அதற்கு பெண்ணாடு, அதோ அந்த கிணற்றில் உள்ள உள்வட்டத்தில் பசுமையான புற்கள் உள்ளன, அதை உண்ண வேண்டும் என்ற ஆசை எனக்கு மிகுதியாக உள்ளது. அதை கொண்டு வந்து எனக்கு கொடு, அதன் பிறகு நாம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றது பெண்ணாடு. பெண்ணாட்டின் சொற்களை கேட்டு ஆணாட்டிற்கு அளவிட முடியாத கோபம் உண்டாயிற்று. Bye guys, please like and subscribe our channel.